ஹாய், நான் ராஜேஷ் 7 மொபைல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கடையில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு கேமரா வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆசைகள் இருக்கும். ஓகேங்களா, அந்த கேமரா வந்து எப்படி இருக்குது, எந்த பிராண்டு வாங்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். நிறையா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பிராண்டஸ் இருக்குது. நம்ம எதை வாங்கலாம், சூஸ் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு சொல்யூஷனாக கூட இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்க அப்படின்னா RF4. ஓகேங்களா, ஸோ RF4 அப்படிங்கிற பிராண்டோட கேமரா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமரா வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, டே டு லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, அவுட்புட்ஸ் எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், சொல்லவும் போகிறேன். அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய யூஸர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த கேமராவை நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 டேஸ் கிட்ட ஆச்சு நான் யூஸ் பண்ணேன். அப்படிங்கிறப்ப வந்து இந்த 20 டேஸில் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து நம்மளால் வந்து ஒரு அவுட்புட் இதை வந்து நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. அப்போ இது யூஸ் பண்ணிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அப்படிங்கிறதுல நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து இந்த கேமரா எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸ்டார்டிங்லேயே நான் இதை இது பண்ணிட்டேன். பாக்ஸில் வந்து நமக்கு இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா, நீங்கள் பை பண்ணும்போது இப்படி தான் வரும். பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ரிமோட் ஒன்று வரும். ஓகேங்களா, இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலர் ஒன்று வரும். தென் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, தென் கேமரா வரும். ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாக்ஸில் வந்து கண்டென்ட் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. தென் யூசர் மேனுவல் இருக்கும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற வந்து மைக்ரோஸ்கோப் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா RF4 தான். ஓகேங்களா, இது 0.5x வந்து லென்ஸ் நான் வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து மொத்தம் உங்களுக்கு 6 பட்டன் கொடுக்குறாங்க. மெனு, ஓகேங்களா, அட்ஜஸ்டபுள் இதெல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து IR. ஓகேங்களா, இது வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்காக வந்து தென் இது வந்து பார்த்தோம்னா HDMI போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து USB வந்து சார் இது வந்து 4K வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து 4K கேமரா எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைக்ரோ SD போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் தான் இருக்குது. நான் வந்து பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவேசமாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து இதில் வந்து மெட்டலில் தான், ஃபுல் மெட்டல் தான். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இதில் அவுட்புட்டோட இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய மானிட்டர் வந்து இதுதான் ஜெப்ரானிக்ஸோடது. ஆனால் நான் ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணலை. சரிங்களா, நான் இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சாதாரண ஒரு லேப்டாப்பில் வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா, ஆனால் அவுட்புட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சரிங்களா, இது குவாலிட்டி வந்து அப்படியே ரிசல்யூஷன் வந்து இது வந்து ஜெப்ரானிக்ஸில் வந்து கர்வ்ட் டிஸ்பிளே. இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு 15,000 சம்திங்கிட்ட உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கம்மியாகவே கிடைக்கிது. ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும் இது. ஆனால் நான் வந்து அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவுட்புட்டு. நான் கீழே ஒரு மதர் போர்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, அது குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் போர்டை வந்து நகட்டுறேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு 2K வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து 60 FPS வரை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் என்னோடய இந்த மானிட்டரில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் சும்மா ஒரு ஜஸ்ட் இதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இதில் வியூ தெரியறதுக்காக, ஆங்கிள் தெரியறதுக்காக தான் நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு டாப் நாச் இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதோட FPS வந்து 60 FPS வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நல்லாவே இருக்குது. சரிங்களா, இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இது ஆக்சுவலி எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னாலும், ஆனால் அதாவது இந்த இதில் போடும்போது உங்களுக்கு வந்து டைம் டிலே இல்லை. அதாவது என்னென்னா உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேனே. ஸோ இது வந்து நான் இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு இது பண்ணுறேன்னா, ஆனால் அது வந்து ஷேக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, போர்டை ஷேக் பண்ணும்போது லைட்டாக வந்து உங்களுக்கு டைம் டிலே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இது வந்து இதில் தான் இருக்கே தவிர இந்த இதில் போடும்போது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டைம் டிலே வந்து இல்லை. இதில்னா இந்த மானிட்டரில் போடும்போது உங்களுக்கு டைம் டிலே இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கேபினெட்டாக கூட இருக்கலாம், CPU கூட இருக்கலாம் மேபி. ஏன்னா அதில் வந்து USB 3.0 இருக்குது.
ஹெச்டிஎம்ஐ கேபிளுமே வந்து நல்ல வெல் கேப்பபுளாக கூட இருக்கலாம். மேபி இந்த சிபியூக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட அவுட்புட் குவாலிட்டியை வந்து காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் இந்த இதில் வந்து இதோட அவுட்புட் வந்து இதான அவுட்புட் இல்லை. பட் அது கிளாரிட்டி ஓகே. பட் ஆனால் அந்த எஃபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் ட்ராப் பயங்கரமாக ஆகுது. அது வந்து இதில் கிடையாது. அந்தளவுக்கு அவுட்புட் இல்லை இந்த இதில். நீங்கள் தரமான ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அவுட்புட் வந்து உங்களுக்கு 2Kலேயே வந்து நல்ல 60 FPS வந்து 1080p 60 FPSல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மானிட்டர் நீங்கள் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் லெவலு எல்லாமே வந்து வீடியோ கண்ட்ரோலர், ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த ரிமோட்லேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து சிஸ்டமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சிஸ்டமில் போய்ட்டு இது பண்ணுறதுக்கும் இல்லை இதை போய் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட்டன் ப்ரெஸ் பண்ணுற குவாலிட்டி வந்து நல்லா தான் கிளிக்கியாக எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு டைமும் அதையே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கும். பட் ஆனால் ரிமோட் வந்து இருக்கிறது எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ரிமோட்டை தொலைக்காத வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கு ரிமோட்டு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு எனக்கு ஆப்ஷனே தெரில. ரிமோட் வந்து கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை, ரிமோட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவுட்புட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற சிபியூ பொறுத்தது இருக்குது. சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற சிபியூ, இப்போ நான் யூஸ் பண்ணுற சிபியூ பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 10th gen யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதில் யூஸ் பண்ணுற போர்ட் எல்லாமே USB 3.0 தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிளில் வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அவுட்புட்டை டைரெக்டாக அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா இது பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ சில பேருக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து பழைய இதில் வந்து சிபியூவில் வந்து கிடையாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹெச்டிஎம்ஐ வீடியோ கேப்சர். சரிங்களா? இது வந்து ஹெச்டிஎம்ஐ வீடியோ கேப்சரு. இது வந்து நமக்கு அமேசானில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 600 இருக்குது, 900 இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குறது வந்து ஹெச்டிஎம்ஐயில் என்ன வந்து அவுட்புட் எடுக்குதோ, அதாவது அவுட்புட் கொடுக்குதோ அதை வந்து நமக்கு யூஎஸ்பி மூலமாக வந்து நம்ம எடுக்கணும், வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து USB 3.0 சப்போர்ட் உள்ள வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. USB 3.0 சப்போர்ட் உள்ள சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். மேபி எனக்கு அதனால தான் இதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சிஸ்டமில் வந்து அதனால தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இன்னொன்று மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம HDMI மூலமாக டேரெக்டாக போட்டோம்னா அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே டிலே இல்லாமல் அந்த FPS கொண்டு அப்படியே டேரெக்டாக வந்து ரெண்டர் ஆகாமல் அப்படியே வந்துடும். இது வந்து நமக்கு வந்து HDMI கேபிளில். பட் ஆனால் வந்து சில இதில் வந்து HDMI போட முடியாதவங்க சிஸ்டமில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஓல்டு சிஸ்டம் சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, லேப்டாப்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டம்லேயே வந்து HDMI இல்லாதவங்கள இந்த HDMI வந்து வீடியோ கேப்சர் இருக்கும். இதை வந்து நம்ம USB 2.0 தான் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து USB 2.0 சப்போர்ட் உள்ளதான். ஆனால் நம்ம சிஸ்டமில் வந்து USB 3.0 சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வேறு லெவலில் இருக்கும். இதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும், பிரச்சனை இருக்காது. இதில் என்ன அவுட்புட் வந்து நமக்கு வர வேண்டியது இருக்கோ அது அப்படியே வந்து USB 3.0 வந்து காட்டிடும். ஏன்னா USB 3.0 இது வந்து 2.0 வந்து பவர். ஓகேங்களா? அதை வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். தென் இதில் நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, அந்த கேமரா வந்து ஹீட் ஆகுது. எப்போனா இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறது நல்லது. ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் கிடையாது. நீங்கள் நாள் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னா தயவுசெய்து போட்டு வச்சுருக்காதீங்க. எந்த கேமராவுமே போட்டு வச்சுருக்கிறது அது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேமராவை பொறுத்தளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, வியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்போலாம் வர மாட்டேங்குது. மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே தாண்டிச்சு. அது நார்மல் ஹீட்டு தான், என்னை பொறுத்தளவுக்கு அது நார்மல் ஹீட்டு தான், அது பிரச்சனை கிடையாது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே மறந்து விட்டுருவாங்க, அதை ஆஃப் பண்ணுறதும் கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த கேமரா வந்து என்ன கேட்டால் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஓவர் ஆகுது. எனக்கு ஒரு நாள் வந்து ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன், பயங்கரமாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. மற்றபடி வந்து குவாலிட்டி வைஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, சூப்பராக இருக்குது. ரீசெண்ட் டைமில் RF4 கூட பிராண்ட் வந்து நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப்பாக இருக்கட்டும், தென் கேமரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பர்சனல் ஒப்பீனியன்ஸ் தான். சரிங்களா? எனக்கு பிடிச்சிருந்தது. தென் அதே மாதிரி வந்து இந்த கேமரா வந்து அவுட்புட் சொல்லியிருந்தோம்ல, அவுட்புட் வந்து 2K தானே. இது வந்து 4Kலே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது 2K. இப்போ வந்து இந்த 4K வந்து இந்த 2K வந்து நமக்கு அவுட்புட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வருதா, கரெக்டான ரெசல்யூஷன் வருதா அப்படின்னா வருது. சில பேருக்கு வராது. வர்றவங்களுக்கு யாரானா, நீங்கள் நல்ல சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பரான சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க,
எப்படி சொல்கிறது, இப்போ யூஎஸ்பி 3.0 உங்கள் போர்ட்டில் இருக்குது, லேட்டஸ்ட்டு ப்ராசஸர் தான் வச்சுருக்கீங்க, லேட்டஸ்ட்டு யூஎஸ்பி 3.0 ஹெச்டிஎம்ஐ கேபிள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஹெச்டிஎம்ஐ போட்டு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசல்யூஷன் வந்து அப்படியே வந்துடும். எனக்கு வருது சரிங்களா, என்னோட இந்த சிஸ்டமில் வருது. ஸோ என்னோட இந்த சிஸ்டமில் வந்து எனக்கு வந்து வந்துச்சு சரிங்களா, அதே அவுட்புட்டு. ஆனால் என்னோட இங்கே லேப்டாப் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லேப்டாப்பில் வந்து அந்த அவுட்புட் வந்து வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, அதில் HDMI போட்டு இருக்குது, ஆனால் அந்த அவுட்புட் எனக்கு வரலை. அந்த 60 FPS அப்படின்னு பார்த்தோம்னாலுமே எனக்கு அதுவும் கிடைக்கவே இல்லை. 60 FPS எனக்கு கண்டினியூஸாக கிடைக்க மாட்டேங்குது. கண்டினியூஸாக இல்லை, கிடைக்கவே இல்லை. அது 24 ஃப்ரேம்ஸாக ஏதோ கிடைக்குது, ஆனால் அது கிடைக்க ஒர்த்துலாம் கிடையாது. இந்த வீடியோ கேப்சர் இருக்குல்ல, இந்த வீடியோ கேப்சர் வந்து நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுறது 2.0 தான். ஆக்சுவலாக இது வந்து அந்த லேப்டாப்புக்காக தான் சும்மா போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ கேப்சர் வந்து இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக HDMI போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து 2.0 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டால் யூஸ் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, உங்கள் சிஸ்டமில் சப்போர்ட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3.0 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இதை பை பண்ணி போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அந்த குவாலிட்டி அவுட்புட்டை வந்து வீடியோ கேப்சர் பண்ணி டேரெக்டாக நமக்கு வந்து அப்படியே நமக்கு இது பண்ணிவிடுது. தென் இதை வந்து ஸோ இது வந்து அவ்வளோதான், வேறு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, கிளாரிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, மற்றெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது, இதில் வந்து நமக்கு வந்து பென்ட்ரைவ் போகிற ஆப்ஷன் தான் இருக்குது. அவங்க எதுலேயும் மென்ஷன் பண்ணவே இல்லை இதில் இத்தனை ஜிபி தான் போட முடியும் அப்படிலாம் போடணும்ல. நான் 32 GB போட்டிருக்கேன் ஓகேங்களா. மற்றபடி அதில் சொல்கிறதுக்கு இதில் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, கேமரா வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் நல்ல சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேமரா வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட சிஸ்டம் இல்லை, நார்மல் லேப்டாப்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேமரா வந்து நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இது மற்ற கேமராவும் இப்படி தான் பண்ணுதா அப்படின்னா எனக்கு அது சரியான ஐடியா தெரியலை. மேபி நான் யார்கிட்டயா நான் கேட்டுட்டு வேணால் நான் உங்களுக்கு அவுட்புட் வேணால் சொல்கிறேன். என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் நல்லாவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு சரிங்களா. இப்போ நான் லேப்டாப்பில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் இப்போ நிறையா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து போட்டு காட்டலை சரிங்களா. பட் ஆனால் வந்து இந்த லேப்டாப்லேயுமே உங்களுக்கு குவாலிட்டி வந்து எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வருது. என்னோட ஓகே போதும், இது சும்மா ஜஸ்ட் நான் வியூ பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கிறேன். பட் நான் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் இதில் தான் எடுத்து வச்சுப்பேன், என்னோடய சிஸ்டமில் தான் நான் எடுத்து என்ன பண்ணுவேன், மாட்டிப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா நமக்கு 6,800 ஆல்மோஸ்ட் 7,000 கிட்ட வருது. இது கீழே வேறு கேமரா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ரிலீஃபில் இருக்குது, மெக்கானிக்கில் இருக்குது, 48 MP கேமராலாம் உள்ள இதெல்லாம் இருக்குது. உங்களோட ஆப்ஷனை வந்து பார்த்துக்கோங்க, உங்களோட தேவைகளை பொறுத்து நீங்கள் வந்து கேமரா வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஓகே, செவன் மொபைல் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டீலர்களுக்கு வந்து நிறையா டீலர் இருக்காங்க இல்லையா, மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னென்னா எல்லாமே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து டச் கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்கள் பக்கத்தில் நியரஸ்ட்டில் யாருக்காவது மொபைல் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக கஸ்டமராக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். டீலர்ஸ் யாராவது வந்து கொரியர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணுங்க, இல்லை கஸ்டமர் நீங்கள் கொரியர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணுங்கள், நம்ம வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஓகேங்களா. சர்வீஸ் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே, பாய்.